நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு, நாமக்கல் மாவட்டம். அடியார் பெருமக்களின் பெரும் கருணையோடு தஞ்சை பெரிய கோவிலில் சிறப்பு உழவார திருப்பணி செய்வதற்கு பெருமானின் பெரும் கருணை நமக்கு அருள் செய்திருந்தது. இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்வதற்காக ஆனந்தமாக திண்டுக்கல் அடியார்கள், விருதுநகர் அடியார்கள், அருப்புக்கோட்டை அடியார்கள், மதுரை அடியார்கள், தேனி அடியார்கள் என எல்லா ஊர்களிலிருந்தும் அத்துணை அடியார்களும் வந்து கலந்து கொண்டு இந்த சிறப்பு உழவார திருப்பணியை அற்புதமாக செய்து கொடுத்தார்கள் பெருமானின் பெரும் கருணையோடு. ஒன்றும் வேலை இல்லை, ஒட்டடை மட்டும் அடித்து கொடுக்க வேண்டும், பித்தளை பாத்திரம் சுத்தம் செய்து தர வேண்டும் என்று ஆலயத்தில் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அங்கு சென்று பார்த்தவுடன் 200 அடியார்கள் செய்யும் பணி அளவிற்கு பணி இருந்தது. இருந்தாலும் வந்திருந்த அத்தனை அடியார்களும் அற்புதமாக பணி செய்து ஆலய நிர்வாகம் சொன்ன அத்தனை வேலைகளையும் செய்து கொடுத்து நிறைவாக பணியை செய்து கொடுத்தோம். இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார்களுக்கும் தஞ்சை பெரு உடையாரின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு கிடைக்க பெற வேண்டும் என்று பெருமானை பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு அடியார்களும் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு, இங்கே பாருங்கள் என்ன வேகமாக நமது அன்னையர்களின் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அம்மன் சந்நிதியில் நீர் வெளியேறுவதற்கு சரியான வடிகால் இல்லாததால் அத்தனை நீரையும் கழுவி சுத்தம் செய்து மீண்டும் அதை அள்ளி வெளியே கொண்டு வந்து ஊற்றினார்கள். கொஞ்சம் கூட சலிப்பும் களைப்பும் இல்லாமல் ஆனந்தமாக நமது அடியார் பெருமக்கள் இந்த பணியை செய்து கொடுத்தார்கள். அடுத்த வாரம் 400 பேர் கலந்து கொள்ளும் உழவார திருப்பணி இருப்பதால் 7/9/2025 தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெற்ற இந்த உழவார திருப்பணியில் நமது அடியார்கள் பெருமளவில் கலந்து கொள்ளவில்லை. அதனால் அடியார் பெருமக்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று திண்டுக்கல் அம்மாவிடமும் நமது சொக்கர் ஐயாவிடமும் தெரிவித்தேன். உடனடியாக தனலட்சுமி அம்மா மூலமாக அடியார்களையும், பாண்டியம்மா அம்மா மூலமாக அடியார்களையும் அழைத்து கொண்டு வந்து பெருவுடையார் பெரும் கருணை செய்தார். நமது அடியார் பெருமக்களோடு அவர்களும் இணைந்து ஆனந்தமாக இந்த உழவார பணியில் கலந்து கொண்டு பெருமானுக்கு பெரும் கருணை செய்து பெருமானின் பெரும் கருணை பெற்று ஆனந்தமாக இந்த பணியை செய்து கொடுத்தார்கள். இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம். இது சிறப்பு உழவாரமாக இருந்ததால் ஒரு 60 அடியார்கள் மட்டும் சென்று இந்த பணியை நிறைவாக செய்து கொடுத்தோம். தஞ்சை பெரிய கோவிலிலும் உழவார திருப்பணி செய்வதற்கு திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்களுக்கு பெருவுடையார் பெரும் கருணை செய்திருந்தார். ஒவ்வொரு அடியார்களும் எவ்வளவு ஆனந்தமாக தங்களது பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொளியில் நீங்களே பாருங்கள். எடுக்க எடுக்க குறையாத அளவிற்கு வெண்கல பாத்திரமும் பித்தளை பாத்திரமும் வந்து கொண்டே இருந்தது. கொஞ்சமும் சலிப்பின்றி நமது அடியார்கள் அந்த பணியை செய்து கொடுத்தார்கள். இங்கே பாருங்கள், உள்ளே இருந்து நீர் வெளியேற முடியாததால் நமது அடியார்கள் மாறி 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 எப்படி வெளியேற்றுகிறார்கள் என்று. ஆலயத்தின் மேல்கூரையில் நிறைய ஒட்டடை இருந்ததால் அடியார் பெருமக்கள் பெரும் சிரமப்பட்டு இறைவனுக்கு தொண்டு செய்வதை ஆனந்தமாக செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் இந்த பணியை செய்வதற்கு நமது அடியார் திருக்கூட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் பெரும் கருணை செய்து கொண்டிருக்கிறார். 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு உழவார பணியின் இந்த காணொளியை இப்பொழுது நீங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவனின் கருவறை அருகில்
அமைந்துள்ள நந்தியம்பெருமானை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது அடியார்கள். அங்கே இருந்த புறா எச்சங்களை சுத்தம் செய்து அந்த இடத்தில் மட்டும் நீர் ஊற்றி சுத்தம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற இடங்களெல்லாம் அற்புதமாக ஒட்டடை அகற்றி சுத்தம் செய்து கொடுத்தார்கள். இந்த பணியை செய்வதற்கு நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? தவம் செய்திருக்க வேண்டும். இல்லை, மாதவம் செய்திருக்க வேண்டும். அந்த மாதவத்தின் புண்ணிய கருணையே இது போன்ற உழவார திருப்பணியை அடியார்கள் செய்வதற்கு இறைவன் அருள் செய்து கொண்டிருக்கிறார். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம சிவாய நம சிவாய நம எனப்பெற்றேன் என்ற குருநாதனின் வாக்குக்கிணங்க அடியார்கள் செய்த தவத்தின் பலனாக இது போன்ற உழவார திருப்பணி செய்வதற்கு குருவருளும் திருவருளும் முன்னின்று நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த காணொளியில் அடியார்களின் பணியை பாருங்கள். அடியார்கள் குறைவாக இருந்தாலும் பணிகள் எவ்வளவு நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்களிலிருந்தும் வந்த அத்துணை அடியார்களின் பொன்னார் திருவடிகளையும் நடராச பெருமானின் திருவடிகளாகவே நினைந்து பணிந்து வணங்கி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு, நாமக்கல் மாவட்டம். இனி வரும் காலங்களில் இதுபோன்ற உழவார திருப்பணி நடக்கும் இடங்களை அடியார் பெருமக்களுக்கு கண்டிப்பாக தெரிவிப்போம். வாய்ப்பிருக்கக்கூடிய அடியார்கள் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு சிவபெருமானின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களை ஒவ்வொரு மாதமும் இனிமேல் நாங்கள் அழைத்து மகிழ்வோம். எங்களுக்கு ஆலய நிர்வாகத்தில் நேரமும் குறைவாக கொடுத்திருந்தார்கள். 4 மணிக்குள் அத்துணை பணிகளை முடித்துவிட்டு வெளியேற வேண்டிய கட்டாய நிலை இருந்தது. ஆனாலும் அந்த குறுகிய நேரத்தில் அத்துணை பணிகளையும் சுற்றியுள்ள அத்தனை பணிகளையும் செய்து அங்கே இருந்த அத்தனை பாத்திரத்திலையும் பல மக்கள் மாற்றி கொடுத்தார்கள். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து பாத்திரங்களும் பித்தளை, வெண்கலம், அத்தனை பாத்திரங்களும் பலவன நமது அடியார்கள் பணி செய்து கொடுத்தார்கள். என்னவென்று தெரியவில்லை, காணொளி சின்னதாக மாறிவிட்டது. இறைவனின் பெரும் கருணை உழவார திருப்பணி செய்யும் ஒவ்வொரு அடியார்களுக்கும் கிடைக்கப் பெற வேண்டும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு விளக்கும் எவ்வளவு உயரம் உள்ளது என்பது. எத்தனை விளக்கு இருக்கின்றது, அத்தனையும் சுத்தம் செய்து அத்தனையும் பலவன மின்னச் செய்தார்கள் நமது அடியார் பெருமக்கள். உழவார திருப்பணி செய்வது இறைவன் கொடுத்த வரம். அந்த வரத்தினை, அந்த சிவபுண்ணியத்தினை சாமி கொடுக்கும் பொழுதே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதமும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்கள் மேற்கொள்ளும் இந்த உழவார பணியில் கலந்து கொண்டு நீங்களும் சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு, நாமக்கல் மாவட்டம். 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெற்ற சிறப்பு உழவார திருப்பணி காட்சியினை இப்பொழுது நீங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். திருச்சிற்றம்பலம்.